நம்ம இப்போ செய்ய போகிறது சேலம் சிக்கன் பிரட்டல், நாட்டுக்கோழி பிரட்டல். அதுக்கு தேவையானது நாட்டுக்கோழி 3/4 கிலோ. இது வந்து உப்பு வந்து காமனாக எல்லாத்துக்கும் தேவை. அடுத்தது இது வந்து மசாலாவுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய் கொஞ்சம் கிட்ட. இது வந்து கசகசா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 லவங்கம். இதெல்லாம் வறுத்து நம்ம அரைக்கணும். இதுக்கு அடுத்தது குழம்பு தாளிக்கும் போது நம்மளுக்கு தேவையானது வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, தக்காளி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி. இவ்வளோ தான் தேவை. செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு என்னென்ன தேவையோ பாருங்கள். சீரகம், சோம்பு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, இதெல்லாம் கசகசா, இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எதுவும் தண்ணி கிண்ணி ஊற்றாமல் இது ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதோடு சேர்ந்து ஒரு 5 மிளகு, 5-6 மிளகு. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அந்த ஸ்பைசஸ்லாம். இதோட சேர்த்து இப்போ என்ன பண்ணணும்னா தேங்காய் போட போகிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது, இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் தேங்காயும் போட்டு நல்லா வணக்கியாச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இதையும் போட்டு வணக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு அரைக்கிற ஐட்டமெல்லாம் மிக்சியில் ட்ரையாக தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைக்கலாம். இப்போ நம்ம அரைச்சது பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி கலக்க வேண்டாம், கெட்டியாகவே இருக்கட்டும். குழம்புக்கு போடும்போது நம்ம தண்ணி கலந்துக்கலாம். ஸ்பைசஸ் வறுத்த வடை சட்டிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். குழம்பு வைக்கிற ப்ராசஸ் இப்போ சும்மா கொஞ்சம் எண்ணெய் போட்டால் போதும். எண்ணெய் காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போடணும். காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை சும்மா லைட்டாக வணக்கிட்டு 3 பச்சை மிளகாய் நல்லா வெடிக்க விடணும். வெடிச்சுட்டு வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். வெங்காயம் பாருங்கள் பொன்னிறமாக வறுத்து வந்துடுச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், 1.5 போட்டால் போதும். ஏன்னா 3/4 கிலோ தான், சரி, அதனால் அவ்வளோ போட்டால் போதும். இது போட்டு கொஞ்சம் வணங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி அதை போட்டுக்கணும். இதையும் போட்டு நல்லா வணங்கின பிறகு பார்க்கலாம். தக்காளி நல்லா இதாகிடுச்சு. அப்புறம் லைட்டாக தண்ணி விட்டுருச்சு. இந்த தண்ணியிலே சிக்கன் எடுத்து போட்டுடலாம். பாருங்க, சிக்கன் போட்டாச்சு. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு, ரொம்ப போட வேண்டாம், அப்புறம் நம்மளுக்கு திக்காக கிடைக்காது கிரேவி. அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம், போதும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து பாருங்கள் எல்லாம் ஒரு 50% வெந்துருச்சு. ஒரு 50% கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ அதில் சேர்த்துடணும். இது ஒரு கிளறிட்டு இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும், திக்காக வேணுமா இல்லை எப்படி என்னன்னு
அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை மூடி இதை இன்னும் ஏன்னா அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை ஒரு கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா இதாகிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சு, 90% வெந்துருச்சு. ஒரு 10% அப்படியே கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெப்பர் போடணும். இப்போ மூடி வச்சாச்சு, மூடி வச்சு எல்லாம் வெந்துருச்சு கறியெல்லாம். ஒரு பெப்பர் போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை இது பண்ணி இறக்குனா சரி.